காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். வாங்க மேம், என்ன ப்ராப்ளம்? கையில சுடுதண்ணி ஊத்திருச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் ரொம்ப எரிச்சலா இருக்கு. அதுல உட்காருங்க. எரியுது. அப்படிதான் எரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல, ரொம்ப எரியுது. நான் ட்ரீட்மெண்ட் பண்றதையும் நீங்க பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு அந்த எரிச்சல் இன்னும் அதிகமாக தான் தெரியும். வேற எங்கேயாவது பாருங்க. என் கண்ணை பாருங்க. ரொம்ப எரியுதுன்னு சொல்றீங்கல்ல, என்னை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது அந்த அளவுக்கு. புரியுது. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசை. மேம், இந்த ஆயில்மெண்ட் வாங்கி போடுங்க, ஃபீஸை வெளியே கட்டிருங்க. 2 நாள் கொஞ்சம் தண்ணி படாம பார்த்துக்கோங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? இப்பலாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரதில்ல. அதான் ஐசக்கா இருக்காங்களடா, அவங்க பார்த்துப்பாங்க. என்ன மேம், உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து பார்த்துக்காம அவங்க பொறுப்புல விட்டுருக்கீங்க. என்னை விட ஐசக்காக்கு ஹாஸ்பிட்டலை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. சரிங்க மேம். என்னாச்சு மேம் கையில? ஹாட் வாட்டர் மேலே கொட்டிக்கிட்டேன்டா. ஜெர்சி, இவங்க தான் ஹாஸ்பிட்டல் டீனா? ஆமா சார். மேம், ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. நாங்களும் ஐஸ்வர்யா மேடம் கிட்ட 2 தடவை சொல்லிட்டோம். ஆனா எதுவுமே அவங்க ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஓ அப்படியா? சரி, நான் பார்க்குறேன். தேங்க்யூ மேம். சார். சொல்லுங்க ஜெர்சி. சார், அவங்க போயிட்டாங்க. அவங்க போனா என்ன, அடுத்த பேஷண்ட் வர சொல்லுங்க. அடிக்காதீங்க சார், மருந்து போடும்போது நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்க அவங்களே பார்த்துட்டு இருந்ததை. சேச்சே, அதெல்லாம் இல்ல சார். நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லார்கிட்டயுமே நல்லா கேஷுவலாக பழகுறீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இந்த ஹாஸ்பிட்டலே அவங்களோட தான். டாக்டர் சரவணாவோட ஒய்ஃப் அவங்க. இப்போ அவர் இல்லை. அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நீங்களாம் மனசில் எதுவும் கற்பனையும் வளர்த்துறாதீங்க. சேச்சே, அதெல்லாம் இல்ல ஜெர்சி, சும்மா பார்த்தேன் அவ்வளவுதான். பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணும்போது அவங்க கண்ணை பார்க்க சொல்றது வழக்கம் தானே? வழக்கம் தான் சார். ஆனால் மருந்து போடுறதை மறந்துட்டு நீங்கள் அவங்கள பார்த்தது வழக்கம் இல்லையே. ஆமா, நீங்க தான் உள்ளே இல்லையே, இதெல்லாம் எப்படி கவனிச்சீங்க? அதெல்லாம் அப்படிதான் சார், சீக்ரெட். சரி சரி, போய் ஒர்க்க பாருங்க. ஆமா, அன்னைக்கு பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க. எனக்கு யோசிச்சு யோசிச்சு தலையே வெடிக்கும் போல. மீதி கதையை சொல்லுங்க. அதுக்கப்புறம் சார், இன்னும் ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு கிளம்பலையா? இல்லைண்ணே, 3 நாளா ஸ்டேஷன்லயே இருந்துட்டேன். இன்னைக்கு பொண்டாட்டியை பார்க்க போறேன்னு நினைச்சாலே ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு என்ன வாங்கிட்டு போறதுன்னு தான் தெரியல. சார், இந்த கேஸை முடிக்கிறதுக்காக நீங்க 3 நாளா இங்கேயே இருந்துட்டீங்க. சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இப்போ போனா என்ன சார், பொண்ணுங்களுக்கு பிடிச்சது மல்லிகைப்பூவும் அல்வாவும். அண்ணே, நீங்க வேற, அதெல்லாம் காலங்காலமா சொல்லி வச்ச கட்டுக்கதை. இந்த காலத்து பொண்ணுங்க கிட்டலாம் கேட்டு பாருங்க, அதெல்லாம் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் என் பொண்டாட்டி நடுராத்திரில யாராவது பூ வைப்பாங்களா, தலை வலிக்கும்பா. அல்வா அதை விட சுகர் வந்துடும் சொல்லுவா. சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரிங்க சார். என்னக்கா? ஆமா, அந்த ஐஸ் பொண்ணுங்க டாக்டர் கூட வெளியே போயிருக்காங்க. நினைச்சேன், சி அவளும் ஒரு பொண்ணா? இதுல அந்த தேஜு பொண்ணு வேற எப்ப பார்த்தாலும் ஐஸா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அவ்வளவு உரிமையா பேசுது. அந்த பொண்ணுக்கு போய் துரோகம் பண்றாளே, இவளும் ஒரு பொண்ணா? சீத்து, இங்க பாருங்க சிஸ்டர், நீங்க அன்னைக்கு இப்படிதான் பேசி வாங்கி கட்டினீங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஐஷு ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாதான் டாக்டர் கூட வெளியே போயிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேணா பாரு. போறவ அப்படியே திரும்பிலாம் வரமாட்டா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவா. புரியல, என்ன சொல்றீங்க? இங்க போய் எப்படி எல்லாம் முடிஞ்சதும் திரும்ப ஃப்ரெஷ் ஆகிட்டு தானே வருவா. எஸ்கியூஸ் மீ. வாங்க சார். டாக்டர் இல்லை, அப்புறமா வரீங்களா? ஐஷு எங்க? இது ஐசக்காவோட ஹஸ்பண்ட்ல சார். ஐசக்கா வெளியே போயிருக்காங்க, ஏதோ ஒர்க் விஷயமா தான். தேங்க்யூ. இதையும் கேட்டிருப்பாரா? ஏன் சிஸ்டர் இப்படிலாம் பேசுறீங்க? இவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போறாரு. அங்க போய் ஐசக் இது சந்தேகப்பட்டு பேசிட்டா? பேசினா பேசிட்டு போட்டோம், நான் உண்மையை தான் சொன்னேன். உங்களோட ரிலேட்டிவ் பொண்ணுக்கு நீங்க வேலை கேட்டீங்க, அதை கொடுக்கலன்னே கோவத்தில் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உள்ளதை தான் சொன்னேன்.
என்னாச்சு இவனுக்கு? மூஞ்சி இப்படி வரப்பா வச்சிருக்கான். ஏய் எருமை, நான் வந்தது கூட தெரியாம என்னத்தை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? ஏய் ஐஷு எங்க போயிட்டு வர? என்ன கொஸ்டின் இது? ஹாஸ்பிடல்? இதுக்கப்புறமும் நீ ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், நீ வீட்லயே இரு. லூசு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ பாட்டுக்கு திடீர்னு இவ்வளோ கோவமா ஹாஸ்பிட்டல்லாம் போவேனான்னு சொல்ற? ஐஷு இப்போ நீ எங்க போயிட்டு வர? சரவணா கூட வெளியே ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக. ஆனா உங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படிலாம் பேசுறாங்க தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காளுங்க. அப்படியே அந்த இடத்துலயும் அவளை சுட்டு தள்ளிடலாம் போல எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படி இது சுற்று போற, அப்ப நீ தான் ஜெயிலுக்குள்ள போகணும். எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க. ஏய் இதெல்லாம் நான் டெய்லியும் ஃபேஸ் பண்ற விஷயம்தான், நார்மலான விஷயம்தான். இதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ற? எதுடி உன் கேரக்டர் பத்தி தப்பா பேசுறதா? இனிமே ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் ஐஷு. எருமை, அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்ன ஓட சொல்றியா? பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் எதனால ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்? தேவையே இல்லாம சரவணா என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுவும் இல்லாமல் இந்த யார் பேசியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, இதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐஷு உனக்கு வேணா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் பொண்டாட்டியை பற்றி யாரோ ஒருத்தங்க தப்பாக பேசுறது ப்ராப்ளம் தான். ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. நீ என்ன புரிஞ்சுக்கோடா? ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு ஓடி ஒளியிற ஆள் நான் கிடையாது. இதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். லைஃப்ல இன்னமும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன ஐஷு சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற? சரி, நீ சொல்ற மாதிரி நான் வேலைக்கு போலேன்னே வச்சுப்போம். என் அப்பாவை யார் பார்த்துப்பா? ஏய் நான் பார்த்துக்கிறேன்டி, உன் அப்பாவும் என் அப்பா மாதிரி தான். அது கரெக்டு தான், நீ பார்த்துப்ப, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் பார்க்குற மாதிரி வராதுல்ல. இவங்க பேசுகிறாங்கன்னு நான் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னே வச்சுப்போம். அங்கே பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அங்கே வேற ஏதாவது ப்ராப்ளம் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஐஷு இப்போ என்னதான் சொல்ல வர? நான் எப்பவும் போல வேலைக்கு போவேன், நீ இதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காத. ஐஷு நீ இவ்வளோ பிடிவாதமாக பேசுறத பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்கு. அனீஷ், புரியல. வேதா விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கிட்ட, இப்படி பேச்செல்லாம் வருது அதையும் நீ ஈஸியாக எடுத்துக்கிற. அப்போ நீயும் என்ன மாதிரி உன்ன மாதிரி இல்லை, அவர் கூட ஏதாவது பழக்கம் இருந்தாலும். ஐஷு பேச பேச எங்க போற? பதில் சொல்லிட்டு போ. அவங்க பேசுனது எனக்கு வலிக்கல அனீஷ், ஆனால் இப்போ நீ பேசுகிற பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுற நீ இருக்கும்போது நான் எதுக்காக இன்னொருத்தர் தேடி போகணும்? எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் அனீஷ். ஆனால் அது ஏன் உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்ட. ஏய் சாரிடி, நீ அங்கே வேலைக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் அப்படி வார்த்தையை விட்டுட்டேன். ஐஷு நான் மனசுல இருந்து பேசலடி, சாரிடி. ஏய் பொண்டாட்டி சாரிடி. ஏய் பொண்டாட்டி சாரிடி. என்னை பார்த்து எப்படிடா உனக்கு இப்படி பேச தோணுச்சு? சாரிடி, அதான் சொல்கிறேன்ல, நீ அங்கே வேலைக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஏதோ வார்த்தையை விட்டுட்டேன். சாரிடி. ஏய் 2 அடினா கூட அடிச்சுக்கோ, சாரிடி. சரி விடு, யார் யாரோ பேசிட்டு போகிறாங்க. நீ ஏதோ கோவத்தில் தானே பேசுன, பரவாயில்ல விடு. ஐஷு சாரிடி. ஏய் அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டல. சாரிடி, ப்ராமிஸாக கோவத்தில் பேசிட்டேன். எருமை, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ கோவத்தில் 1-2 வார்த்தையை விடுவதான். அதுக்காகலாம் அது உன் மனசுலேருந்து வந்துச்சுன்னு நினச்சி அதை எடுத்துக்கிட்டு சண்டையை போட்டனவே நம்ம லைஃப் நாசமாக போயிடும். எனக்கும் உன்னை பற்றி தெரியும், உனக்கும் என்னை பற்றி தெரியும். இடையில இந்த கோவத்தினால ஈகோவாலையும் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகிறத நான் விரும்பலை. டாட்டி உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆஹா, இன்னொரு தடவை இப்படி என்ன பேசினவே அதோட அவ்வளோதான் மவனே, நீ தொலைஞ்சேன்னு வச்சுக்கோ. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால மன்னிச்சு விடுறேன், ஓகே? ம், சரி. மூஞ்சி இஞ்சி தின்ன மங்கி மாதிரி வச்சுக்காத, கேவலமாக இருக்கு. ஓ அப்படியா? அப்ப நான் இப்படிதான் வைப்பேன். இப்படியே என்ன பாரு. ஏய் லூசு, விட்றா. ம்ஹும். இதுதான் பிரச்சனைனா இந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள தானா பேசியே சரியா இருக்கு. ஆனாலும் ஐசக்கா ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்க? இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்குமோ? அதைத்தான் நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். அவகிட்டையும் வாய் திறந்து கேட்டுட்டேன், ஆனால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு நாள் ஏதோ கோபத்தில் அடிச்சிட்டு இருந்தான், ஆனால் அதுக்காக இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுப்பான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. மாமா, நீங்க அடிச்சதுக்காகலாம் ஐசக்கா இவ்வளோ பெரிய முடிவுலாம் எடுத்திருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு மாமா. வேற என்னவா இருக்க போகுது? எனக்கும் அந்த யோசனை இருந்துகிட்டே தான் இருக்கு. கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா.
எனக்கு என்னமோ இந்த பதில் அர்ஜுன் கிட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற எனக்காக ஒன்று பண்ணு காவியா. அர்ஜுன்கிட்ட எப்படியாவது என்னன்னு கேட்டு சொல்லு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுபடி பேசி அவளை சமாதானப்படுத்த முடியும். அதெல்லாம் அர்ஜுன் கிட்ட நிறைய தடவை கேட்டுட்டேன். அவர்கிட்ட கேட்கறது சுத்த வேஸ்ட். தேஜுவுக்கும் எதுவும் தெரியல. அப்போ ஒன்று பண்ணுவோமா காவியா? அர்ஜுனை திரும்ப ட்ரிங்க் பண்ண வச்சு வளர வச்சா? என்ன மாமா, உங்களை சேர்த்து வைக்கலான்னு வந்தா நீங்க எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க போல. ஹே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அர்ஜுன் உன் மேலே கோவப்படவே மாட்டான். அப்படிலாம் இல்லை. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் கோவப்பட தான் செய்வாங்க. நான் மட்டும் இதை பண்ணனா அவர் அவ்வளோதான். இல்லை காவியா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. அர்ஜுன் உன் மேலே கோவப்பட மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் 2 மாதம்தான் இருக்கு. அவன் மனசை நான் களைச்சே ஆகணும். ப்ளீஸ்மா. போங்க மாமா, அதெல்லாம் முடியாது. அர்ஜுன் அப்புறம் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல. அவர் கோவப்பட்டாலும் நான் தாங்கிக்கிட மாட்டேன். அதான் நான் சொல்கிறேன்ல, உன் மேலே அவனுக்கு கோவமே வராது. ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இவ்வளோ தூரம் கெஞ்சுறீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரைலாம் இல்லை, இன்னைக்கே பண்ணி பார்க்குறோம். ஏடி, எதுக்கு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? அவ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற? ஏங்க, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஏடி, நீ எவ்வளோ அழுதாலும் நீ கேட்டது கிடைக்காது. அவ என்ன கேக்குறா? நீ என்ன தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்படி ரொம்ப நேரம் அளவிடாத. ஏங்க, இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசி பேசி தான் அவள் பிடிவாதம் பிடிச்சு நல்லா பழகிட்டா. அழுதா கிடைக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எதுக்கு எடுத்தாலும் இப்போ அழுது அழுது கேட்டு பழகிருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க, அவளே சமாதானம் ஆயிடுவா. குட்டிமா, உங்களுக்கு என்ன வேணும்? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. ஏல்மா, சாக்லேட்லாம் இப்ப சாப்பிடக்கூடாது. சரி அழாது, அப்பா எடுத்து தரேன். கேட்டதும் உனக்கு கொடுத்துட்டோம்னா அவளுக்கு இதே பழக்கமாயிரும். அழுது கேட்டா கிடைச்சிரும், அப்புறம் அப்படியே பழகிருவா. ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் விடு. என்னமோ பண்ணுங்க, அப்பனும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்துட்டா இப்படிதான். இந்தாங்க சாக்லேட். உடனே கண்ணீரை காணும் பாருங்க. விடு, அழுகிய நிறுத்திட்டாலே சந்தோஷப்படு. ஆமாமா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் வேற வேலை இல்லை. சரி விடு பொண்டாட்டி, ரொம்ப கோச்சுக்காத. என்ன சொன்னீங்க? சரி விடு, இதுக்கெல்லாம் கோச்சுக்காதன்னு சொன்னேன். இல்ல, இடையில ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. பொண்டாட்டின்னு சொன்னேன். இங்க மறுபடியும் சொல்லுங்க. பொண்டாட்டி. சாரி கட்டினதை பார்த்தாலே மாமாவுக்கு சந்தேகம் வந்துடும். இதுல எங்க இருந்து அவரை ட்ரிங்க் பண்ண வச்சு நான் உண்மையெல்லாம் வாங்க போறேன். மாமா, என்ன மாமா இப்படி பயமுறுத்திட்டீங்க? ஆமா, உங்களை தான். மார்புக்கு திரையிட்டு மறைக்கும் பெண்ணே, மனசை மறைக்காதே, என் வயதை அர்ஜுன். குட்டிமா, என்ன வாய்ஸ்லாம் அப்படியே உள்ள போகுது? ப்ளீஸ் டி. போங்க மாமா. ஒன்னு கேட்டா பதில் சொல்வீங்களா மறைக்காம? இன்னும் கிட்டவா சொல்றேன். அனிஷ் மாமா லைஃப்ல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். இந்த நேரத்துல இது அவசியமா சொல்லு. எனக்கு இதுதான் முக்கியம், சொல்லுங்களேன். குட்டிமா, அன்னைக்கே சொல்லிட்டேன், அது அவங்களோட பர்சனல். ப்ளீஸ் மாமா, தெரிஞ்சுக்காம என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நான் உங்களை சேர்த்து வைக்க முடியும்? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அண்ணி எடுத்த முடிவுல மாற போறது இல்ல. நீ தான் தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் மாமா, சொல்லுங்களேன். நீ கேட்டு நான் ஒன்னு இல்லைன்னு எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டுடி. அப்புறம் என்னத்துக்கு இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. முடியாது. உங்ககிட்ட எப்படி பதில வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? முடிஞ்சா வாங்கிக்கோ. முதல்ல நீ எந்திக்க விடுங்க. மாமா விடுங்க. முடிஞ்சா தட்டி விட்டுட்டு போ. அது முடியாதனால தான் இப்படி கிடக்குறேன். அப்புறம் என்ன, வாய் மூடிட்டு படு. இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறது. என்னாச்சு, கவுத்துட்டியா? நான் தான் கவுந்துட்டேன். என்னாச்சு, பிளான் சொதப்பிருச்சா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா,
இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஆமா, என்ன நடந்துச்சு? பிளான் சொதப்புற அளவுக்கு? அது சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம வேணும்னா ஒன்று பண்ணுவோம், வேற ஒரு பிளான் போடுவோம். ஆனா மாமா, அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த 2 வருஷமும் இவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க, அப்போ நீங்க ஹாப்பியாவே இல்லையா? நிறைய சண்டை, கொஞ்சமா ஹாப்பினஸ், இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் மாமா, உண்மையாவே உங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் இருந்துச்சா என்ன? அதை சந்தேகம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அப்போ ரொம்ப கோவம் வரும், ஏன்னே தெரியாது. என்னை பொறுத்தவரை அவள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பார்க்கக்கூடாது, அது மட்டும்தான் எண்ணமாக இருந்துச்சு. பேச்சு மீறி ஒரு வேலை செய்கிறாளேன்னு கோவம். அதை நான் அவளுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வேறு விதமாக கூட எடுத்து சொல்லியிருக்கலாம். நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். அவளுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன். ஆனால் சாரி சொன்னதும் உடனே சரியாயிருவா. அப்புறம் என்னாச்சு? ஏன் திடீர்னு இந்த முடிவு? ஒரு நாள் கால் பண்ணா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு. ரொம்ப ஹாப்பியாக வந்தா. ஆனால் அன்னைக்கும் அவளை நான் அடிச்சிட்டேன். என்ன சொல்ல வந்தாங்க? தெரியல, அதுக்குள்ளேயும் நான் அவளை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட அவள் பேசுறதே நிறுத்திட்டா. மாமா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஐசக்கா மேலே மட்டும்தான் கோவமா, இல்லை வேற எதுவும் டென்ஷன் இருந்துச்சா? அந்த டைமில் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் வேற, ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க. நிறைய டைம் இவன் தான் அக்யூஸ்டுன்னு நான் பிடிச்சு வச்சுருப்பேன். ஆனால் பெரிய இடத்துலேருந்து ஃபோன் கால் வரும், உடனே அவனை நான் ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் நேர்மையாக பார்க்க முடியலங்கிற கோபம் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மொத்த கோபத்தையும் அவன் மேலே தான் காட்டுவேன். அவளும் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தா. ஆனால் திடீர்னு ஒரு நாளில் என் லைஃப் அவ்வளோ மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக டிவோர்ஸ் நோட்டீஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் புரிஞ்சிச்சு நான் அவளை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட டார்ச்சரில் அவளால் டாலரேட் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பா. சேச்சே, நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க உங்களை புரிஞ்சு தான் நடந்திருக்காங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சிட்டா மட்டும் போதும், உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறிடும். திரும்ப நீங்கள் சேர்றதெல்லாம் ஓகே, ஆனால் மறுபடியும் ஐசக்காவை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டா? இனிமேல் அந்த தப்பை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். அதை எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. புரிஞ்சுப்பாங்க மாமா, கவலைப்படாதீங்க. சரி, சாரிடா காவ்யா, இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன, எதுக்கு இப்படிலாம் லூஸ் மாதிரி டிசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க? யாரு, அர்ஜுன் சொன்னானா? சேச்சே, இல்லை மாமா, நான் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஏண்டா? மாமா, எனக்கு உங்கள் மேலே பாசம் மரியாதை எல்லாமே இருக்குது. நான் இங்கே வந்ததுக்கு காரணமே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம். அது நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாக எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். காவியம்மா, இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. நான் ஒரு போலீஸ். ஒருத்தங்க கண்ணை பார்த்தே அவங்க உண்மையை பேசுகிறாங்களா போய் பேசுகிறாங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஓ அப்படியா? அப்புறம் எப்படி உங்கள் ஒய்ஃபை சந்தேகப்பட்டீங்க? நான் தான் சொல்கிறேனே, நான் முட்டாள்தனமாக வேற ஒரு கோபத்தை அவன் மேலே காட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் சந்தேகம் இல்லை, எனக்கு அவளை பற்றி தெரியும். சரி சரி, நீ பேச்ச மாத்தாத. உனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்புறம் எதுக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல, உங்கள் லைஃப் சரியானதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து வாழ்வோம். அது நீ சும்மா சொல்கிற. இதை அர்ஜுன் கிட்ட வேணா சொல்ல, அவன் வேணா நம்புவான். கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ எதையோ மறைக்கிறேன்னு. அது மனசில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும். அதை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் ஆகும். இல்லை மாமா, ஊரறிய இன்னும் எங்களுக்கு மேரேஜ் ஆகலைல்ல, ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணியிருக்கோம். அதான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் என்ன, இதுவும் ரீசன் இல்லை, வேற என்னன்னு உண்மையை சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. போலீஸ்காரங்கிட்டயே போய் சொல்கிற பார்த்தியா? இப்போ சொல்ல போறியா இல்லையா? மாமா, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல. ஏய், அதை நீ இன்னமும் மனசில் வச்சிட்டு இருக்க? இல்லை மாமா, அதுலேருந்து நான் எப்போவோ வெளியே வந்துட்டேன். 2 வருஷமும் எனக்கு சரியாக தூக்கம் கூட வராது. ஆனால் இங்கே அர்ஜுன் கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் நிம்மதியாக தூங்குறேன். ஆனாலும் என்னென்னு தெரில, மற்ற நேரத்துலலாம் அவர்கிட்ட நான் செக்யூராக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த நினைப்போட கிட்ட வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி கேர் ஆகி தலை சுற்றுது. மனசுக்குள்ளே அவருக்கு நம்ம உண்மையா இல்லையோங்கிற எண்ணம், ஒரு விதமான பயம், குற்ற உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு மாதிரி என்ன பண்ணுது. அப்படியே பிளாங்க் ஆகி
எனக்கு தலை சுத்துது மாமா. நானும் எவ்வளவோ என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனால் முடியலை. இங்கே பாருடா, நீ அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு புரியுது. ஆனால் கவுன்சிலிங் போயும் உனக்கு இன்னும் சரியாகலை. அதை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஒன்று பண்ணுவோம், திரும்பவும் டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போவோம். அதெல்லாம் எனக்கு வேஸ்ட்னு தோணுது. அப்போது அர்ஜுன் கிட்டேயாவது இதை ஷேர் பண்ணு. இல்லை மாமா, எனக்கும் அவர் மேலே ஆசை அதிகமாக இருக்குது. அவருக்கும் அப்படிதான். மொத்த ஆசையும் என் மேலே காட்டணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் அவர்கிட்ட இதை போய் சொன்னேன்னு வைங்க, பக்கத்தில் கூட வரமாட்டார். பாவம் அவர் எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டாரு. இதுலேயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நானே நெருங்கிடுவேன். ஆனால் இதில் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. நீ அவன்கிட்ட ஷேர் பண்ணு, அவனே உனக்கு ஸ்பேஸ் கொடுப்பான். தெரியும் மாமா, இதை மட்டும் சொன்னேன்னா அவர் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை விட்டு மொத்தமாக விலகிடுவார். அப்புறம் 2 பேருக்கு நடுவில் ஹாப்பினஸ்னு ஒன்று சுத்தமாக இல்லாமல் போயிடும். என்னால் அவரோட சந்தோஷம் எப்போவுமே கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி விடுடா, சீக்கிரம் சரியாயிரும். நீ அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்காத. உன் பக்கத்தில் போனால் நீ அவனை மட்டும் பாரு, அவனை பற்றி மட்டும் யோசி. ம் சரிடா, ரொம்ப டைம் ஆச்சு, போய் தூங்கு. குட் நைட். ம் சரிங்க மாமா.